இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்புறம் பேசி பேசி அவ மனசுல இருக்கத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கு தலைவலியாம்பா. ஆனா வேலை செய்ய வேண்டியது இருக்கான். எங்கேயோ இடிக்குது. அப்பா நான் ஒன்னும் சும்மா வரலப்பா. புனிதா எங்க இருந்தாலும் வேலை செய்யற நாம கண்ணுக்கே தெரிய மாட்டோம். எல்லாருமே புனிதா புனிதான்னு அவளை தலை மேல தூக்கி வச்சுதான் கொண்டாடுவாங்க. நீ ரொம்ப பாவமா அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் சொல்லும் போது அவ முகத்தை கவனிக்கணுமே. அப்பா அவளுக்குள்ள புனிதா மேல ஏதோ நல்ல கோபம் இருக்குன்னு தெரியுது. ஆனா வாயை திறந்து சொல்லவே மாட்றாப்பா. இத வாயை திறந்து வேற சொல்லணுமா? இவ்வளவு நாளா அந்த வீட்டோட இளவரசி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவளுக்கு புனிதா வந்ததும் சமையல் கட்டு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். என்னடா நம்ம அப்பனும் அண்ணனும் நம்மள கண்டுக்கவே இல்லையேன்னு அவங்க மேல இருந்த கோபம் முழுக்க அப்படியே புனிதா மேல திரும்பி இருக்கும். நாத்தனார் மனசு தெளியறதுக்குள்ள நாம கையில எடுக்கணும். பாட்டி அமுதாவை நான் பாத்துக்கிறேன். நல்லதுமா, அதுதான் சரி. அந்த அமுதா எங்கேயாவது எதுக்காவது நமக்கு நிச்சயமா பயன்படலாம். அதனால அவ கூட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு அப்பப்ப அவளை போய் பார்த்துக்கிட்டு பழகிட்டே இரு. நானும் அப்படிதான்ப்பா நினைக்கிறேன். பார்த்துக்கலாமா? புனிதா என்ன வாழ்நாள் முழுக்க இப்படியா ராணி மாதிரி இருந்துருவாளா? இல்ல நாம தான் இருக்க விட்டுருவோமா? அந்த அமுதா மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கட்டும், புரியுதா? அக்கா உட்கார் சரவணா. சரவணா செக் ரெடியா இருக்கா? அமுதாக்கு தானக்கா ரெடி பண்ணிட்டேன். நீங்க சைன் போட்டா போதும். இந்தாங்க. சரி கொடு. அமுதா கனடா போக அப்ளிகேஷன் கொடுக்க என்னைக்கு லாஸ்ட் டேட்? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஓ, அப்ப நான் அந்த செக் போய் கொடுத்துட்டு வந்துருவா? வேணா சரவணா, நான் அமுதாவே ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கேன். இப்பதான் அவ கால் பண்ணா. அவ லிஃப்ட்ல ஏறிட்டாளாம். மாம்ஸுக்கு இந்த விஷயம் தெரியாது, சமாளிக்கணும். ஓ அண்ணி வா அமுதா, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கேன். கனடா போறீங்க போல? போகணும்னு தான் ஆசை. ஆனா அண்ணனும் அப்பாவும் வேண்டான்னு சொல்றாங்க. எனக்காக அண்ணி மட்டும்தான் எப்பவுமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அண்ணியாலையும் எதுவும் செய்ய முடியல. அண்ணியால எதுவும் செய்ய முடியலனா அப்புறம் அண்ணி இருந்து என்ன யூஸ்? இந்த அண்ணியோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். இந்தா புடி, வாங்கிக்கோ அமுதா. அட ஓபன் பண்ணி பாரு. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க் யூ so much. நான் கனடா போக போறேன். சரவண மாமா, நான் கனடா போக போறேன். வாழ்த்துக்கள் அமுதா. தேங்க்ஸ் மாமா. நீ போய் பாரு. செக் அக்செப்ட் பண்ணாங்கன்னா டைரக்டா செக்க டெபாசிட் பண்ணிடு. சரி அண்ணி, நான் இப்பவே போறேன். அண்ணி சொல்ல அமுதா. அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீ முதல்ல பணத்தை கட்டுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ண, மத்தத நான் பாத்துக்கிறேன். அண்ணனே கூட வந்து பணத்தை கட்டுவாரு. ஓகேவா? ஓகே அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் அமுதா. தேங்க்ஸ் மாமா. வரேன் அண்ணி. வரேன் மாமா. அமுதா நீ நம்ம கார்லயே போயிடு. ஓகே அண்ணி. ஐயோ, ஏய் பாத்து வர மாட்டேன். இப்படி அடிப்ப? சாரிங்க, நான் கவனிக்கல. கவனிக்கலையா?
உன் குடும்பத்துல யாருக்குமே கண்ணே தெரியாதா? தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா, இது என்ன? இந்த செக்கை யார் கொடுத்தா? கொடுங்க. $25 லட்சம் போட்டிருக்கு. உன் பேருக்கு எதுக்கு இவ்வளவு அமௌண்ட்? நான் கனடா போறதுக்கான செக். கனடா போறியா? படிக்கிறதுக்காக கனடா போறேன். ஓ ஆமா, கனடா போகணும்னா நிறைய செலவாகுமே. இது போதுமா இல்ல இன்னும் வேணும் கேட்டிருக்கியா? இப்போ 25 லட்சம் தேவைப்படுது. ஓ, அந்த 25 லட்சம் தானே இப்ப செக்ல இருக்கு. 25 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமா? நானும் படிச்சிருக்கேன், கோல்ட் மெடலிஸ்ட். கனடா போய் படிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணி என்ன கனடா அனுப்புறாங்க. போதுமா? செக்க கொடுங்க. கொடுங்க. இந்த 25 லட்சம் புனிதா தானே கொடுத்தா? ஆமா, எனக்கு பணம் கட்ட டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். அமுதா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இல்லக்கா? ஆமா சரவணா, அமுதாவோட கனவு இது. அது நிறைவேற போதுன்னு அவ ரொம்ப சந்தோஷத்துல போறா. சரிக்கா, நான் வரேன். சரி, ஓகே. ஏய், என்னடா பண்ற? மணிகண்டா, என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் கேட்கணும். புனிதா என்ன பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இல்ல உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? என்னடா சொல்ற? அதான் நீங்க வந்துட்டு போனாலே அமுதா, அவ கனடா போறாளமே, அதுக்கு நம்ம பணத்தை தான் இந்த அம்மா மொய் எழுதிருக்காங்க. அது தெரியுமா தெரியாதா? மணிகண்டா, நீ என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. ஏய், நடந்ததெல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். உன் புருஷன் அந்த கம்பெனிக்குள்ள வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வேலை கொடுக்கற மாதிரி கொடுத்து இந்த கம்பெனிய உன் புருஷனுக்கே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய், நீ திருந்தவே மாட்டியாடா? ஏய், கபிலனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுன்னு உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். இனிமே நீ ஏதாவது மரியாதை கொடுக்காம பேசுன, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். இதே தான் நானும் சொல்றேன். உன்னை திட்டம் போட்டு கபிலன் குடும்பமோ மைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது சொத்துக்காக தான்னு உனக்கு புரியுதா புரியலையா? இப்ப அவன் தங்கச்சி வந்து 25 லட்சம் வாங்கிட்டு போறா. நாளைக்கு உன் புருஷனுக்கு 10 கோடியை தூக்கி கொடுப்ப. நீ தூக்கி கொடுப்ப. நீ குடுக்கிற மாதிரி அவ உன்கிட்ட நடந்துப்பா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதான் நடக்க போகுதுன்னு நல்லா தெரியுது.